அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த தாவேகா அரசு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா செயல்பட்டது அப்படின்னா, முதல் விமர்சனம் நம்ம விமர்சனமா இருக்கும். நமக்கு யாருக்கும் முட்டு குடுக்கணும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இஷ்யூ பேஸ்டு பாதிக்கப்பட்ட சைடு நிக்கணும், மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். தாவேகா அரசு இதுக்கு முன்னாடி ஆப்பிள் நிறுவன ஊழியர் ஒரு நபரை கைது பண்ணாங்க. அது சரி அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவன் விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல அவன் ஆபாசமா பேசியிருந்தான். ஒரு சாதாரண நபரை கூட பேசக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் முதலமைச்சர் விஜய் அவர்களே பேசியிருந்தான். சோ அவனை கைது பண்ணது சரிதான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த உடனே சவுக்கு சங்கர் மேல இருந்த குண்டாச உடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றம் போய் இப்ப வெளியிலவே வந்துட்டாரு. அதையும் நாம வரவேற்றோம். சவுக்கு சங்கர் குண்டாச தாவேகா அரசு உடைச்சது ரொம்ப சரியான விஷயம். திமுக அரசு அவர் மேல திட்டமிட்டு குண்டாச போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த விஷயத்தையும் தாவேகா அரசை நம்ம வரவேற்றோம். அதே மாதிரி இப்போ முக்தார் இருக்காரு இல்லையா? சோ முக்தாரை கைது செஞ்ச தாவேகா கைது செஞ்சாங்க. அந்த விஷயத்தை பத்தி உடன் பிறப்புகள் அவங்க சேனல்ல ரொம்ப அப்படியே என்ன இப்படி பண்றாரு விஜய், என்ன தமிழக வெற்றி கழகம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் அடையிறது என்ன, ரொம்ப வக்ரத்தை கக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நாம முக்தார தாவேகா அரசு கைது செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் அப்படின்னா சரி அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்பா முக்தாருக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? அவரு திமுக நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்னா, எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல கிடையாதுங்க, உலகத்துல எங்க எந்த மூலையில பிறந்திருந்தாலும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இந்தியாவுல அரசியல் அமைப்பே அதை கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில முக்தாருக்கும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா முக்தார் பேசுனது கருத்தா, அவதூறா, ஆபாசமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த திமுக ஆட்சியில யார் கிடைக்கிறாங்களோ, யார் போறாங்க வராங்களோ அவங்க கிட்ட முக்தார் பேசுறப்ப நல்லா பேசுவாரு. வாங்க நம்ம செம்மையா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், சூப்பரா எடுக்கிறோம், அந்த விஷயத்தை பிரேக் பண்ணி நாம தாங்க கொண்டு போறோம் அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய ஸ்டூடியோவுக்கு முக்தார் வர வச்சிருவாரு. ஆனா அங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னவா இருக்குன்னா, அந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் அத மாதிரி ஒரு விஷயமாமே, அதுல இடையில நின்று நீங்க அத மாதிரி வேலை பார்த்தீங்களாமே அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கும் அந்த நடிகைக்கும் அப்ப ஒரு சண்டை வந்ததாமே, உங்களுக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் அந்த அரசியல்வாதியோட மனைவிக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாமே அப்படின்னு சொல்லிட்டு முக்தார் கேட்பாரு. இது ஒரு பத்திரிகையாளர் செய்யற வேலையா? முக்தாருக்கு வேற அரசியல் பேசுறதுக்கு வேற வேலையே இல்லையா? முக்தார் எப்பொழுதுமே ஒரு பத்திரிகையாளரா நடந்துகிட்டதே கிடையாது. ஏதோ ஒரு ஆபாச பத்திரிகையில வேலை பார்க்குற மாதிரி அங்க இருந்து இன்டர்வியூ செட்டப்புக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது, கண்ணா புண்ணான்னு பேசுறது, ஆபாசங்களை பேசுறது அப்படின்னு பேசுவாரு. அதுலயும் போனவங்க ஏதாவது சாதுரியமா பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவரா கேள்வியை மாத்திப்பாரு. ஒரு அப்படியே ஆபாசமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த இன்டர்வியூ வந்தவங்க ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, சோ அந்த ரியாக்ஷன் அப்படியே அங்க கட் பண்ணி வச்சு ஒரு எடிட்டரா மாறி எடிட்டர் கூட உட்கார்ந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ண வச்சு முக்தார் கேட்ட கேள்வி தெரிச்சு ஓடிய கெஸ்ட், தெரிச்சு ஓடிய எதிர்முனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரியான ஆபாச வேலைகள், அவதூறு வேலைகளை முக்தார் செஞ்சுட்டு இருந்தாரு. சோ அவரு செஞ்சது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் திமுக அரசு என்னமா பண்றான், நமக்கு ஜால்ரா அடிக்கிறானா, நமக்கு சொம்பு தூக்குறானா, நம்மள வாழ்க 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 கோஷ்டி போடுறானா, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க கோஷம் போடுறானா, அவன் எங்கேயோ வாழ்ந்துட்டு போறான், வயிற்ற பழச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அமைதியா இருந்தது. எந்த அளவுக்கு சாதாரண நபர்கள் மேல அவதூறு பரப்புனதெல்லாம் தாண்டி இவங்க கூட்டணியில தானே அப்போ காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரசுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர், இன்னும் நாம போற்றக்கூடிய தலைவர் காமராஜர் அவர்கள் பத்தியே இந்த முக்தார் அவதூறு பரப்பினாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, சிவகாசி பகுதியில காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கள்ள நோட்ட புழக்கத்தை ஃப்ரீ பண்ணி விட்டாரு, இஷ்டத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் குறித்து நிறைய அவதூறு கருத்துக்களை முக்தார் பேசியிருந்தாரு. அப்ப கூட காங்கிரஸ் கூட்டணியில இருந்து கூட இந்த முக்தார திமுக அரசு கைது பண்ணல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் காமராஜரை விட முக்தார் திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான நபரா இருந்தாரு, தேவையான நபரா இருந்தாரு. அவரை திமுக அரசு கைது பண்ணல.
நாடார் சங்கங்கள், காமராஜர் விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முக்தாரை கைது பண்ணும் சொல்லிட்டு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க, நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. அப்ப கூட இந்த திமுக அரசு அவரை கைது பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திமுக அரசுக்கு அந்த முக்தார் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு. எதுக்கு அப்படின்னா இந்த திமுகவை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவரை கூப்பிட்டு வச்சுதான் இவர் ஆபாச அர்ச்சனை பண்ணுவாரு, ஆபாச பாடம் எடுப்பாரு. சோ அதனாலேயே இந்த முக்தாரை திமுக அரசு விட்டு வச்சிருந்தாங்க. பட் அதையே தான் திமுக செஞ்சு அதையே தான் தாவேக அரசு பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்ல. திமுக அரசு முக்தாரை கொண்டாடிச்சுன்னா தாவேக அரசும் கொண்டாடணுமா என்ன? திமுக அரசுல முக்தார் வந்து ஆபாசமா பேசிக்கிட்டு அவதூறுகளை பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு திமுக அரசு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்ததுன்னா தாவேக அரசும் அதை பண்ணுமா என்ன? வந்தாங்க, அவர் பண்றது தப்பு அப்படின்னு தோணுச்சு, அவரை வந்து கைது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சரியா தான் பாக்குறேன். ஏன்னா முக்தார் பேசினது ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாது, அது ஒரு ஆபாச பேச்சு. இந்த நக்கீரன் பிரகாஷ்லாம் இருக்காரு இல்லையா, நக்கீரன் பிரகாஷ் இந்த அண்டா குண்டா சொம்பு அப்படிலாம் திமுகவுக்காகவே வேலை செஞ்சு அப்படி பிஸ்கெட்டை போட்டு 5 வருஷமா வளர்த்து வச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப அப்படியே எப்படி முக்தாரை கைது பண்ணலாம், ஏன் அப்படின்னா அடுத்து இவங்களை கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், அந்த பயத்துல வந்து எப்படி நீங்க முக்தாரை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொதிச்சுக்கிட்டே இருங்க, இன்னும் நிறைய கைதுகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவதூறா திமுக சொம்பு தூக்கிகள் நிறைய பேர் வந்து அவதூறா பேசிட்டு இருக்காங்க. இந்த நக்கீரன் பிரகாஷ்லாம் வந்து விஜய் வந்து இப்ப டெல்லி போயிருக்காருல்ல, அவர் அந்த டெல்லி போயிட்டு வர்றதுக்கு அந்த பிளைட் வாடகை மட்டும் 50 கோடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அவரெல்லாம் அவதூறு கேஸ்ல உடனடியா, அவதூறு மட்டும் கிடையாது ஆபாசமாவும் நிறைய பேசியிருக்காரு, உடனடியா கைது பண்ணலாம். சோ நீங்க அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்த கைது நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அவதூற நீங்க திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அருண் ஐபிஎஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 27ஆம் தேதி மே 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல அருண் ஐபிஎஸ் நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவங்களுடைய அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த அடிப்படையில நேத்து நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நேர்ல போயிட்டு ஆஜராயிருக்காரு. என்ன வழக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். நம்ம எல்கே சுதீஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி சொத்து வந்து கொளத்தூர் தொகுதியில ஒரு 2.5 ஏக்கர் இருந்ததுங்க. அதுல பில்டிங் கட்டுறது, அது மாதிரி சந்தோஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அதுல அந்த சந்தோஷ் சர்மா வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. சோ அந்த வழக்குல அருண் ஐபிஎஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறேன், நான் தேமுதிகவை வந்து குளிர்விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷ் சர்மா மேல குண்டாஸ் அப்படிங்கறத போட்டிருந்தாரு. சோ நீங்க ஆல்ரெடி அவர் அந்த சந்தோஷ் சர்மா வந்து நீதிமன்றம் வந்து ஜாமீன்ல வெளியே விட்டு இருந்தாங்க. பட் அதே வழக்குல அருண் ஐபிஎஸ் வந்து திரும்ப குண்டாஸ் போட்டிருந்தாரு. சோ அந்த கேஸ்ல நீங்க எப்படி நீதிமன்றம் வெளியில இட்ட ஒரு நபர் மேல வந்து திரும்ப குண்டாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டு அதுக்கு வந்து நீங்க நேர்ல ஆஜராகி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு மே 27ஆம் தேதி நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நேத்தி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நீதிமன்றம் வேணும்னே காக்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்கல்ல அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு, அதே மாதிரி நீதிமன்றம் தரப்புல இருந்து சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அதை கொடுக்க போன நபரை கிட்டத்தட்ட அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு. உள்ள இருந்தாரோ வேலையா இருந்தாரோ என்னவோ, இல்ல அவர் இல்லைன்னா கூட வேற யாரையாவது வாங்க சொல்லியிருக்கலாம் வீட்டுல இருக்கவங்கள வச்சு. பட் ஆனா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு. சோ கொடுக்க போனவங்க வந்து நீதிபதி கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இத மாதிரி போனவங்க வேணும்னே வெயிட் பண்ண வச்சாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த அடிப்படையில நேத்தி அருண் ஐபிஎஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நீதிபதிகளுமே அருண் ஐபிஎஸ் அவர்களை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டு இத மாதிரி உங்களை இந்த விஷயத்துல இந்த கேஸ் விஷயத்துல நீங்க எப்படி திரும்ப குண்டாஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பில்டிங் அந்த இடத்துல கட்டப்பட்ட அந்த பில்டிங்கை வாங்கினவங்க மக்கள்லாம் நிறைய தொடர்ச்சியா போராட்டம் பண்ணாங்க. அதனாலதாங்க நாங்க வந்து இத சந்தோஷ் சர்மாவை வந்து கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு. நீதிபதிகள் சரி கைது பண்ணீங்க மக்கள் போராடினாங்கன்னு, எதுக்காக குண்டாஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ மக்கள் வந்து தொடர்ச்சியா போராடினாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து உங்களை பத்தி தொடர்ச்சியா நிறைய சோசியல் மீடியாவில தவறான கருத்துக்கள் வருது, நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னப்போ, இல்லங்க என்னுடைய ரெக்கார்டை எடுத்து பாருங்க, நான் சர்வீஸுக்கு வந்து இத்தனை 20க்கு மேற்பட்ட வருஷம் ஆகுது, என்னோட ரெக்கார்டை எடுத்து பாருங்க, என்னுடைய ரெக்கார்ட்ல வந்து எங்கேயுமே என்னை பத்தி ஒரு பிளாக் மார்க் கூட இருக்காது. சோசியல் மீடியாவில என்னால பாதிக்கப்பட்டவங்க, அதாவது என்னால் தண்டிக்கப்பட்டவங்க, என்னால் தோண்டி எடுக்கப்பட்டு
சில விஷயத்த நான் வெளில கொண்டு வந்திருப்பேன்ல. சோ அவங்கலாம் ஒரு டீமை போட்டுட்டு தப்பா செயல்படுறாங்க. சோ அத மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் முன்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ கடைசியா நீதிபதிகள் வந்து நீங்க ஏன் குண்டாஸ் போட்டீங்க அப்படின்னு உங்களை விசாரிக்கிறதுக்காக தான் இதை வர சொல்லியிருந்தோம். சோ இது சம்பந்தமான விசாரணை வந்து திரும்ப தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு அப்டேட்டுக்காக சொல்றேன். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மே 27ஆம் தேதி இந்த விசாரணை நடக்க போது அருண் ஐபிஎஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர போறார் அப்படின்னு. நேத்து உயர்நீதிமன்றத்துல வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.